வணக்கம். வாழ்வில் வெற்றி பெற 20 தன்னம்பிக்கை வரிகள். 1. கனவுகள் மெய்ப்பட கடினமாக உழை. காட்சிகள் கண்ணில் பிம்பங்களாக தோன்றினாலும் நீ நினைத்தால் ஒரு நாள் நிழலும் நிஜமாகும். 2. பாதை எப்படி போகிறது என்று பார்க்காதீர்கள், போகும் பாதை சரியானதா என்று பாருங்கள், போகும் இடத்தை அடைந்துவிடலாம். 3. உங்கள் நேர்மை, அன்பு, இரக்கம் உங்கள் உள்ளத்திலிருந்து வர வேண்டும், போதனைகள் மற்றும் வேதங்களில் இருந்து அல்ல. 4. எத்தனை தடைகள் வந்தபோதிலும் தனது இறையின் மீது கொண்ட கவனத்தை சிதறவிடாமல் தனது இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி பெறும் கலியிடமிருந்து கற்றுக்கொள்வோம் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும். 5. அதிகமான அன்பை விட சரியான புரிதல்தான் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும். 6. இறைவனை எத்தனை முறை வணங்குகிறோம் என்பதை விட எத்தகைய உள்ளத்தோடு வணங்குகிறோம் என்பதுதான் முக்கியம். 7. எல்லோரையும் திருப்திப்படுத்தி வாழ்வது என்பது இறைவனால் கூட முடியாது. எனவே அதை நீ முயற்சிக்காதே, உன் மனசாட்சிப்படி வாழ். 8. எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நமக்கு பிடித்தது போல் நாம் வாழ்வதிலே இருக்கிறது நமக்கென்ற ஒரு அடையாளம். 9. ஆசைப்படுவதில் தவறில்லை, அதற்கான முயற்சியும் உழைப்பும் இருக்க வேண்டும். அப்போதுதான் நீ நினைத்த ஆசை வெற்றியாக மாறும். 10. திருந்துவதற்கு வாய்ப்பும் இடமும் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் வருந்துவதற்கு கடவுள் நேரத்தை வகுத்து விடுவான். செய்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். 11. உனக்கு எத்தனை துன்பம் வந்தாலும் அதை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு அடுத்த செயலை தொடங்கு, வாழ்வில் வெற்றி பெறுவாய். 12. நமது ஒவ்வொரு எண்ணமும் நம் தன்மையை தீர்மானம் செய்கிறது. வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமோ அதைவிட எண்ணங்களே அதிமுக்கியமானவை, அவற்றுக்கு ஆழ்ந்த சக்தியுண்டு. 13. தொடக்கத்தில் ஒருவரின் குணம் தெரியவில்லை என்றாலும் பழக்கத்தில் தெரிந்துவிடும் யார் எப்படிப்பட்டவர் என்று. 14. வறுமைக்கு பின் வரும் செல்வமும் அழுகைக்கு பின் வரும் தைரியமும் தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் நிலைத்து நிற்கும். 15. தப்பே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே, ஏனெனில் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள். 16. பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்றாலும் கூட கனிவான வார்த்தைகளையாவது பேசுங்கள், அதுவே சிறந்த ஆறுதல்தான். 17. தானாக தவறை உணராத எவரையும் நாமாக திருத்திவிட முடியாது. அப்படி முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமமாகும். 18. பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவலை செலுத்தாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். 19. தன்னை அடக்க பழகி கொண்டவன் வேறு எதற்கும் சிக்கமாட்டான். அத்தகைய தகுதி உள்ளவனே உலகில் நன்றாக வாழத் தெரிந்தவன். 20. நம்மை நேசிப்பவர்களுக்காக வாழ வேண்டும், நம்மை வெறுப்பவர்களுக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி.